ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் லவ்வில் வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஓர்க்காவை தான் காட்டுறாங்க. ஓர்க்கா ரொம்ப மும்முரமாக ரொம்ப அழகாகவே சமைச்சிக்கிட்டு இருக்கான். யாருக்காக சமைக்க போகிறான்? அதான் மேனேஜர் இருக்கார்ல, அவருக்காக தான் பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கான். சமைச்சு முடிச்சவன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. மேனேஜர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எஞ்சி வராரு. வந்தவர் ஏதோ நோட்ஸ் பார்க்குறாரு. அது ஆக்சுவலாக தாய்லாந்து லாங்குவேஜில் இருக்குப்பா. ஹாப்பி மார்னிங் அடி இருக்கு. அதை பார்த்து இவர் சிரிக்கிறாரு. அப்போ இவருக்கு தாய் லாங்குவேஜ் வந்து படிக்கவும் தெரியும் போல இருக்கு. அதை படித்து பார்த்துட்டு சாப்பிட்டும் பார்க்குறாரு. என்ன சுற்றி மூற்றி ஓர்க்காக்கணும்னு லைட்டாக தேடவும் செய்கிறாரு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் ஆஃபீஸ்க்கு வராரு. என்ன வந்தவர் வந்து ரொம்ப டயர்டாக வராரு, கொட்டாய் விட்டுட்டே வராரு. இந்த நேரம் வேற ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. மேனேஜர் அப்படின்னு கத்தி கூப்பிட்ற மாதிரி கேட்க, மேனேஜர் நிமிஷம் பதறி போய் யார் யாரு அப்படின்னு இவர் கத்துல இந்த சி பையன் இருக்காம்ல, அந்த பையனா யாரோ அட்டாக் பண்ணதான் வராங்கன்னு அவன் கராத்தா போஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா நீ தான் கூப்பிட்டியா? பொறுமையா கூப்பிட மாட்டியா? ஏன்டா அப்படி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு மேனேஜர் கேட்க, அது வந்து மேனேஜர் நான் நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சி சொல்ல, என்னது இங்கேயே ஸ்டே பண்ணிட்டியா? இங்கே பாருப்பா, ஹெல்த் முக்கியம், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ சரியா? சரி போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு மேனேஜர் சொல்ல, இருங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சி சொல்ல, சரிவா ஆஃபீஸ் போய் பேசலான்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மேனேஜர் என்ன ஃபண்டு தேவைப்படுதா அப்படின்னு இந்த சி பை வந்து கேட்க, எப்பாரு அதை பற்றிலாம் நீ வந்து கவலையப்படாது, அது என்னோட பாடு. நான் எப்படியாச்சும் அரும்பாடுபட்டு ஃபண்டு திரட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நீ அதை பற்றிலாம் கவலைப்படவே படாத, நீ உன்னை பற்றி யோசி அப்படின்னு மேனேஜர் சொல்ல, நானும் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நல்லா மியூசிக் போட ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சி சொல்ல, இல்லைப்பா நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசிட்டேன், அதுக்கெல்லாம் சேர்த்து மாற்று மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நீ ஜஸ்ட் மியூசிக் போடுறத மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு என்ன, ஓகேவா அப்படின்னு மேனேஜர் சொல்ல, மேனேஜர் சார் நான் ஒன்றும் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே, ஓர்க்காவை மீட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு இந்த சி பை வந்து ஓர்க்காவை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். இப்போதான் சீதா இந்த டீமோட செல்ல பையனாச்சே, அதனால மேனேஜரும் ஓர்க்காவை மீட் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஓர்க்காவும் சியை கூப்பிட்டு போய், இதான்டா என்னோட டீமு பார்த்துக்கோ, இப்போ இவங்க கூட சேர்ந்து நீ வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போறேன்னு ஓர்க்கா என்ன பண்றான்னா சியை கூப்பிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண வச்சு பாட்டு பாட வச்சுன்னு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்லையடா, முந்தி இருந்ததுக்கு இப்போ வந்து நீ நல்லா கம்போஸ் பண்றியே, வைப்ரேஷனே வேற லெவலில் இருக்கு. நீ இந்த அளவுக்கு வைப்ரேஷன் பண்றீன்னா கண்டிப்பா நீ வந்து காதல் வலையில விழுந்திருக்க என்ன அப்படின்னு ஓர்க்கா கேட்க, இந்த பையன் திருன்னு முடிக்கிறான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு இந்த சி பையன் தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆக்சுவலா இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணேன்ல, இது எல்லாமே நான் வந்து நீலுக்காக தான் பார்த்து பண்ணேன் அப்படின்னு இந்த சி பையன் சொல்ல, இதை கேட்டவொடனே ஓர்க்கா என்ன சொல்றேன்னா, தம்பி இங்க பாரு, நீ நீலுக்காகன்னு நீலுக்காக மட்டும் பண்ணன்னு வையேன், உன்னோட ஒரிஜினாலிட்டி வந்து டோட்டலாக அப்படியே அழிஞ்சே போயிரும்ப்பா. உனக்கான ஒரு தனி பாதையை நீ தான் உருவாக்கி ஆகணும். நீலுக்காகன்னு நீ கதை இழந்துகிட்டு இருக்காத அப்படின்னு ஓர்க்கா சொல்ல, ஒருவேளை ஓர்க்கா நீலுக்கு நான் தேவைப்படலாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த சீப்பை வந்து ரொம்ப பயப்படுறான். ஏன்டா பயப்படுற? அன்னைக்கு ஸ்டேஜில் வந்து நீல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல, அதை நீ தானே பார்த்த, எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான். அவன் இதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே இல்லை. இப்போ அவன் வந்து இந்த அளவுக்கு ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கானா, அதுக்கு முழுக்க ஒரே காரணம் நீ மட்டும் தாண்டா. உன்னால தான் அவன் வந்து இப்போ ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸே பண்ணுறான். புரியுதா அப்படின்னு ஓர்க்கா கேட்க, இந்த சீப்பை வந்து ஏதோ திருவிழாவில் காணாமல் போன பையன் திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கான். உனக்கு இப்படி சொன்னால் புரியாது போல இருக்கு அப்படின்னு இந்த ஓர்க்கா பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, பேப்பர் பென் எடுத்து பாரு இதுதான் நீ அப்படின்னு ஒரு சின்ன பொம்மை வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து நீல வரைகிறான். அதே நேரம் வந்து இந்த சீக்கு வந்து ஒரு படம் வரைஞ்சோம்ல, அதுக்கு மேலே வந்து மியூசிக் சிம்பிள் போட்டு, பார்த்தியா உன்னோட ஐடென்டிட்டி வந்து மியூசிக்கு, இந்த மியூசிக்கை நீ எப்பயுமே நீலுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. புரியுது? உனக்கு நீல பிடிச்சிருக்குன்னு புரியுது. அதுக்காக உன்னோட ஐடென்டிட்டி உன்னோட பாதையை யாருக்காகவும் நீ மாற்றிக்க கூடாது.
ஃபர்ஸ்ட் நீ உன்னை நீயே செல்ஃப் லவ் பண்ண கத்துக்கோ, என்ன புரியுதா அப்படின்னு ஓர்க்கா சொல்ல சீக்கும் புரியுது. ஆக்சுவலா சுருக்கம் சொல்லிடுறேன்ப்பா. இந்த ஓர்க்கா என்ன சொல்ல வரேன்னா, யாருக்காகவும் நீ வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணாத, உன் மனசுல என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பண்ணு. அதைத்தான் இந்த ஓர்க்கா வந்து இப்படி சீக்கிட்ட வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த நீல தான் காட்டுறாங்க. நீல் இருக்கார்ல, அவரும் ப்ராக்டிஸ் ரூம்ல தூங்கிட்டு ரொம்ப டயர்டா வெளியே அனுப்பிச்சு வராரு. யாரையும் காணும். ஏத்தாப்புல 2 பசங்க வராங்க. யாரடா இந்த பசங்க அப்படின்னு பார்த்தா சன்செட் வைப்ஸ் ட்ராமால கூட இவங்க நடிச்சிருக்காங்களே அவங்க தான் வராங்க. அவங்கிட்ட போய் சீயை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையாப்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஓர்க்கான்னு ஒரு பையன் வந்து தாய்லாந்துல இருந்து வந்திருக்கான்ல, அந்த பையன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படி இந்த 2 பசங்க வந்து இப்படி சொல்லி விட்டு போறாங்க. இவங்க எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு நீலுக்கு இப்போ புரியல. அதுக்கப்புறம் என்ன, அவர் ஆபீஸ் ரூம் போய் சி எங்க சி எங்க சி எங்க சி 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 அப்படின்னு சியை பத்தியே கேட்டுட்டே இருக்கான். இவனுக்கு என்ன விஷயமே தெரியாதா அப்படின்னு மேனேஜரு அசிஸ்டன்ட் லேடினா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, விஷயத்த சொல்லித்தானே ஆகணும். அதனால விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அது வந்துப்பா சி தான் சொன்னா ஒர்க்கா கூட வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா, அதான் அவங்களோட பேச போயிருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொன்னதை கேட்டவுடனே அவ்வளோதான் நீலுக்கு பதறுது. என்னது, அவங்களோட பேச போயிருக்காங்களா, என்ன பேச போனாங்க, என்ன விட்டு எதுவும் போனாங்க அப்படின்னு நீல் வந்து கொந்தளிச்சிட்டாரு. வேகமா எங்க போறாருன்னா, சி இங்கெல்லாம் இருப்பானோ அங்கெல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் அவங்க இருக்க ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா என்ன, கதவு பூட்டி இருக்கு. நீயால உள்ள போக முடியல. வெளியே இருந்துகிட்டு மேனேஜர் கிட்ட தான் மெசேஜ் படிக்கிட்டே இருக்கான். இந்த ஓர்க்காக்கு எவ்வளவு தைரியம் தான், என்னோட பார்ட்னரை வந்து அவன் தனியா கூட்டு போயிருப்பான். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட பார்ட்னரை என்கிட்ட இருந்து விளக்க பாக்குறானா இல்ல அவன் வேற ட்ரிக்ஸ் பண்ண பாக்குறானா அப்படின்னு நீ என்னன்னா மேனேஜர் கிட்ட வந்து இப்படிலாம் மெசேஜ் பண்ண. ஏன்டா பெரிய பெரிய வார்த்தைலாம் ஏன்டா யூஸ் பண்ற, அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, அவன் சின்ன பையன்டா, அவனும் 4-5 கூட வந்து பேசி பழனாதானே, அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓர்க்கு அவனுக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பான் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, இதை கேட்குற நீனுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஏன் அந்த விஷயத்த நான் சொல்லி கொடுக்க மாட்டேனா, ஓர்க்கா தான் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு இந்த நீட் பையன் வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். இப்படியே டென்ஷன் ஆகி மேனேஜர் கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கும் போது உள்ளக்குள்ள இருந்து சி ஓர்க்கா இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே வேகமா நீல் வந்து ஓர்க்காவை பார்த்து ஒரு முறைக்கிறாரு பாருங்க. ஏன் ஆளு இவங்கிட்ட இருந்து தள்ளிடு அப்படின்னு நீல் வந்து ஒரு முறைக்கிறார் ஓர்க்காவை பார்த்து. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே அதான் இந்த சி பையனோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, சியோட ஓனரோட ரெஸ்டாரண்ட், அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நீ எதுக்கு அங்க போன நீ சி கிட்ட கேட்க, இல்ல கொஞ்சம் அந்த மியூசிக்கை பத்தி அட்வைஸ் கேட்க தான் போனேன் அப்படின்னு சி சொல்ல, ஏன் அந்த அட்வைஸை என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு நீல் வந்து கத்த. ஏன் என்கிட்ட கேட்டா என்னவாம், இங்க பாருடா, நானும் மியூசிக்ல வந்து சில விஷயங்களை கரைச்சி குடிச்சவன் தான், என்னாலையும் சில விஷயங்களை சொல்லி கொடுக்க முடியும். அதனாலதான் பையன் வந்து என்கிட்ட வந்திருக்கான். நான் பெரிய அப்பாட்டா இருந்தாலும் என்கிட்ட வந்திருக்கான். தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு ஓர்க்கா சொல்ல, என்னது நீ சொல்லி தரியா, டே நீ என்கிட்ட தானே கத்துக்கிட்டாகணும் அப்படின்னு நீ சொல்ல, டே நீ அவனெல்லாம் கண்டுக்காத, நீ என்கிட்ட கத்துக்கோ, பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் டூருக்கு நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு ஓர்க்கா சொல்ல, டேய் அவன் ஏன் ஆள்றா, ஏன் ஆளை தட்டி பறிக்க முயற்சி பண்ணாத, புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு. அதான் அந்த மேனேஜர் வந்து என்கிட்ட பழகுறான், அது உனக்கு பொறுக்கல, அதனால நீ என்ன பண்ற, என்னோட பார்ட்னரை நீ தட்டி பறிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி இவங்க என்ன நேரம் வாயாலேயே சண்டை போட்டு இருக்காங்க. இந்த நேரம் நல்ல வேற அதான் ஓனர் இருக்கார்ல அவர் வந்துட்டாரு. அவர் ஒர்க்கா பார்த்தோன்னே நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க அப்படியே அவர் வந்து எப்படி பேச, அப்படியே பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா நடந்த பிரச்சனை, நீல் இருக்கார்ல அவரு ஹெவியா ட்ரிங்க் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சி பையன் தான் நீல வந்து வண்டியில் அள்ளி போட்டு வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் போதே சி சொல்றான், ஆக்சுவலா நாங்க வந்து மியூசிக் பத்தி தான் பேசணும், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சி சொல்ல, ஏண்டா அதை பத்தி நீ வந்து என்கிட்ட பேச மாட்டியா, ஏன் என்கிட்ட பேசினா என்னவா, இவ்வாறு நாளைக்கு நமக்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது, நாளைக்கு நம்ம வந்து டேட்டிங் போகிறோம், நான் உன்னை எப்போ அந்த மியூசிக் வீடியோவில் பார்த்தேனோ அப்போயே நான் வந்து டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டேன்டா, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் உன்னை கண்டிப்பாக நாளைக்கு வந்து டேட்டிங் போயே தான் ஆகணும் அப்படின்னு நீல் வந்து குடிச்சிட்டு எப்படி பேசியிருக்காரு. இவர் கான்சியஸ்ல பேசுறாரா அன்கான்சியஸ்ல பேசுறாருன்னு சிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நீல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லி ஆகணும், நான் வந்து உங்களுக்காகலாம் வந்து பாட்டு பாடுறது மியூசிக் கம்போஸ் பண்றது இதெல்லாம் பண்ண மாட்டேன்,
என் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன் அப்படின்னு சி சொல்ல, சூப்பர்டா, இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ யாரு, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீலும் சி சொல்ற எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டிவா பேசுறாரு. இவங்க கதை கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மேனேஜரை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஓர்கா படத்து கிடக்குறான். ஓர்காவை பார்த்தோன்னே அப்படியே பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் மேனேஜரோட மண்டபத்துல வந்து சின்னதா ஒரு ஃபிளாஷா வந்து போய்கிட்டு இருக்கு. ச்சே, நான் அன்னைக்கு நீ வேண்டாம் என்னை விட்டு போயிருன்னு ஏதோ சொல்லிட்டேன்டா. ஆனா என் மனசு என்னமோ இப்போ வலிக்குதுடா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணா அதுக்கு நான் லவ் அந்த விஷயத்துலாம் இறங்கிட்டேன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மட்டும்தான் நல்லது. அடியும் மேனேஜர் இந்த ஓர்கா பையன் தூங்குறான்னு நினச்சிக்கிட்டு இவர் எப்படி மனசுல உள்ளதான் பேச, அவன் தூங்கலை, எப்படா பேசுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அவன் எந்திரிச்சிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு மேனேஜர் சமாளிக்க, ஏன் இப்படி சமாளிக்கிறீங்க, சரி வாங்க நான் மட்டும் சேர்ந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு ஓர்கா கூப்பிடு. மேனேஜருக்கு பாட்டு பாடலாம் வராது போல இருக்கு. அவர் ஆடியன்ஸா உட்காந்து கேட்க, ஓர்கா தான் பாட்டு பாடுறான். பாட்டு பாடி முடிச்ச உடனே மேனேஜருக்கு அந்த கிஸ் கொடுத்த சம்பவங்கள் அதுதான் மண்டக்குள்ள வர, சரி நான் கிளம்புறேன்னு அவர் எஞ்சி போறாரு. எந்திரிச்சு போனவர் என்ன பண்றாருன்னா பேப்பர் பேனா கொண்டு வழக்கம் போல படம் வரைய ஆரம்பிச்சாரு. இங்க பாருடா, இது தாய்லாந்து, இது தைவானு, தாய்லாந்து தொட்டு தைவானு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ இயர்லி எவ்வளோ ஆகுதுன்னா 2,40,000 ஆகுது. இவ்வளோ காசு கொடுத்து காஸ்ட்லியான காதல்னா நம்மளால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக தாய்லாந்து லாங்குவேஜ் கற்றுக்கிட அரும்பாடு பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்காக மட்டுமே 2,40,000 நான் செலவு பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் கூட என்னால் தாய் லாங்குவேஜ் கரெக்டாக கற்றுக்கிடவே முடியல. இதுல என்ன தெரியாது, என்னால் லாங்குவேஜ் கற்றுட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப பிஸியாக வேற இருக்கேன்னா அதனால என்னால் லௌகீக வாழ்க்கையில் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்ன மாதிரி இந்த மேனேஜர் பேச, என்னடா இது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, என்ன உனக்கு என்ன தாய்லாந்து லாங்குவேஜ் தானே கற்றுக்கணும், அதுக்கு எதுக்கு நீ பணத்தெல்லாம் செலவு பண்ணியிருக்க, ஒரு தாய்லாந்து பையனை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க கூட பேச உனக்கு தாய் லாங்குவேஜ் நல்லா வந்துட போகுது, அதான் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன்டா அடி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பேசினாலும் விட மாட்டான் போல இருக்கு. அப்புறம்டா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உன்கிட்ட கேட்டே ஆகணுமே. கேள்விப்பட்டேன், இப்போ இந்த வீட்டை அடமானத்துல வச்சிருக்கியாமே, அதுவும் எதுக்காக, நீலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் இருக்காங்களே உன்னோட செக்ரட்டரின்னு ஒரு லேடி, அந்த லேடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அடி ஓர்கா சொல்லு அந்த லேடிய அடி மேனேஜர் கடுப்பாக, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, நீலோட கான்செப்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக முடியணும், அதான உனக்கு பிரச்சனை, கவலையே படாத, உன்னோட கனவு எல்லாத்தையும் நான் நினைவாக்கி காட்டுறேன்டா அப்படின்னு ஓர்க்கா என்னன்னா மேனேஜருக்கு சப்போர்ட்டிவா பேசுறான். இவன் எதை பத்தி பேசுறான், இந்த நீலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறானா இல்ல வேற எதை பத்தியாச்சும் பேசுறானான்னு புரியாம மேனேஜர் திருதுன்னு முடிக்கிறாரு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.